ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா கிட்ட இருந்து அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E32s அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி யூரோப் மார்க்கெட்லலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலுமே இந்த மே மந்த்தே லான்ச் ஆக வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அன்எக்ஸ்பெக்டடான டிலேனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் ஜூன் மந்த்தில் கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மோட்டோ E32s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டோ E32s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மோட்டோ கிட்ட இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா இந்த 10,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் மோட்டோ E சீரிஸ்னாலே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோட்டோ கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.5 இன்ச்சஸில் HD+ ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேயோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட்டா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துட்டு வர போறாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த மோட்டோ E32s உடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இவங்க யூரோப்ல லான்ச் பண்ண இந்த மோட்டோ E32sல பாத்தீங்கன்னா அங்க Mediatek Helio G37 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் அவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா இந்தியன் மார்க்கெட்ல இந்த Mediatek சிப்செட் இல்லாம இப்ப ரீசெண்டா யூனிசாக் கிட்ட இருந்து அவங்க கொண்டு வந்திருந்த ஒரு சிப்செட் யூனிசாக் T606 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் எக்ஸாக்ட்டா என்ன சிப்செட்டோட இவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் மோஸ்ட் ப்ராபபிலி யூனிசாக் உடைய அந்த T606 அப்படின்ற அந்த சிப்செட்டோட இந்த மோட்டோ E32s அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுவே ரியர் கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி மொத்தம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. அதில் பிரைமரி கேமராவை 16 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, அது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 சப்போர்ட்டிவ் கேமராவை இன்க்ளூட் பண்ணி ட்ரிபிள் ரியர் செட் கேமராவோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. மற்றபடி இந்த கேமராவை பற்றின அதர் டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு இப்போதைக்கு இல்லை. என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் கேமரா செட்டப் 16 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்ற இந்த ஃபீச்சர் தான் இருக்க போகுது. அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் யூஷுவலான இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஸ்பீக்கரும் பாட்டம்ல ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரோட டெடிகேட்டட் SD கார்டுக்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த 10,000 ரூபா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் அந்த 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லையே, ஒரு சுமாரான ஸ்பெக் ஷீட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக் ஷீட்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க என்ன விஷயமா ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனா 10,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அபவுட் 200 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மெயினாக 8 mm திக்னஸ் அண்ட் 190 கிராம்ஸை விட கம்மியான வெயிட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு லைட் வெயிட்டட் ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த மோட்டோ E32s அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக் ஷீட்டோட 10K பட்ஜெட் செக்மெண்ட்ல நெக்ஸ்ட் மந்த் ஜூன் ஸ்டார்டிங்லேயே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படியே மோட்டோ கிட்ட இருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் லைட் வெயிட்டரான ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட வந்தால் கரெக்டாக இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா, நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அறிவின் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.